இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ அண்ட் அதோட சோயா சேரும்போது ரொம்பவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா மூழ்கிற அளவுக்கு 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ சோயா நல்லா ஊறி வந்ததும் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா. இப்போ மசாலாவுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கிற 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதும் பொடியாக நறுக்குன 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் கட் பண்ணின வெஜிடபிள்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், இது ரெண்டையும் முதல்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, பாதி குக் ஆனால் போதும். இப்போ அரைச்ச சோயாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணினதும் வேக வச்ச ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததும் இதை ஒரு தடவை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் பீஸை கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை ஆகும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான சோயா கட்லெட் ரெடி. சேட் ஐட்டம்னு சொன்னாலே கட்லெட் தான் பாதி பேருக்கு ஞாபகம் வரும். அதை நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செய்யும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.